இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அறுவடைங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா நான் எருவெல்லாம் கொட்டி போடலையா, அங்கே வந்து முளைச்சி கிடந்தது. சரி நம்ம கொண்டு போய் வைக்கலாம், மழை ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் பறித்தேன். சைஸு பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக வருதுன்னு. இப்போ கொஞ்சம் மழை காலன்றதுனால காய் நல்லா பெருசு பெருசாக வருதுங்க. இதில் வந்து நம்ம பஜ்ஜி கூட சுடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி பொரியலுக்காக தான் வந்து பறிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் கிடச்சிதுங்க. நம்ம வந்து பார்த்து பார்த்து வச்சா கூட வராது. இந்த மாதிரி முளைச்சி கிடந்த செடி நான் கொண்டு வந்து வச்சேன். அதில் பார்த்திங்கன்னா சூப்பராக காய் வந்துருச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடியும் அந்த மாதிரி தான் இருந்து இப்போ பக்கமாக கொண்டு வந்து வச்சேன். இப்போ தான் வந்து அதில் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த காய் பார்த்திங்கன்னா பச்சை கலரு, அந்த காய் பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலர் மாதிரி, ரெண்டுமே வெவ்வேறு செடி. அதில் ஒன்று இதில் ஒன்று இருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்து வச்சது. இப்போ எனக்கு வந்து சமையலுக்கு யூஸ் ஆகுது. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட ஏதாவது செடி கிடச்சிது அப்படின்னா கொண்டு வந்து வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரவரக்காய் செடி. இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கொம்பு ஊரவரக்காய் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆட்டுக்கொம்பு இல்லை, ஆட்டுக்கொம்பு தான். அந்த ஆட்டுக்கொம்பு மாதிரியே வளைஞ்சி இருக்கனால அந்த பேருன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் வயலட் கலர் கலந்த மாதிரியும் காய் இருக்கும். அது வந்துட்டு இன்னும் வரல. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பச்சை கலரில் இருக்குது. இதோட பூ பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி ப்ளூ கலர் மாதிரி அழகாக இருந்தது. இது வந்து ஒரு கொடி வகைன்றதுனால கொடி பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டே போகுதுங்க. இது வந்து கொட்டைமுத்து மரம், அதில் தான் ஏறிட்டு போயிட்டுருக்கு. எனக்கு எட்டுற சைஸில் இருக்கிற காயை மட்டும் நான் பறித்தேன். இது பார்த்திங்கன்னா இப்போ கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஊரவரக்காய் சீசன் பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை ஃபுல்லாகவே காய் காய்க்குங்க. நம்ம தண்ணியே செடிக்கு ஊற்றலைன்னா கூட அந்த சீசனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த செடி வந்து காய் காய்க்கும். கிராம பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த செடி போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் வந்துட்டு பறித்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 2 விதை போட்டு விட்டோன்னா போதுங்க, அதுவே கொடியேறி வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அந்த கத்திரிக்காயும் ஊரவரக்காயும் சேர்ந்து சமைக்க போகிறேன். ஒரு பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிச்சிட்ருக்கேன். அங்கேயே ஒரு குட்டி பாவக்காய் செடி இருக்குது, ஆனால் அதில் வந்து இன்னும் காய் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பொடலங்காய் செடி. இது வந்து தப்பு செடியாக அதுவே முளைச்சது. ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பொடலங்காய் செடி இருந்தது. அதே மாதிரி இந்த வருஷம் அதுவே விதை விழுந்து முளைச்சிருந்தது. ஒரே ஒரு பொடலங்காய் தான் இருந்தது. இருந்தாலுமே இது கூட வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டும் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த கூட்டு. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். இவ்வளோ தான் இன்றைக்கான வெஜிடபிள் ஹார்வெஸ்டிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ இருந்தது. நந்தியாவட்ட பூலேயே கொஞ்சம் பெரிய சைஸ். இது நிறைய மொக்கு வச்சுருக்கு பாருங்களேன். இது பார்க்குறதுக்கு அப்படியே குட்டி ரோஸ் மாதிரியே இருக்கும், அந்த சைஸில் பூக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு மேலேயே பூ பூத்துருந்தது. அதனால் சாமிக்கும் வைக்கலாம், நம்ம தலைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா பெரிய மரமாகுங்க, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த பூவை பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்துட்டு பறித்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்ணுக்கு வந்துட்டு குளிர்ச்சி. உங்கள் வீட்டில் இந்த பூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா ரெட் கலரும் சாண்டில் ரெண்டுமே செடி கொண்டு வந்து குச்சி வச்சோமா, பார்த்திங்கன்னா சாண்டில் நல்லா பெருசாகிருச்சு. ரெட்டு வந்துட்டு கம்மியான பூ தான் பூக்குது. 2லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிட்டேன் சாமிக்கு வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி செம்பருத்திலாம் வச்சுட்டோம்னா டெய்லியுமே சாமிக்கு பறித்து வைக்கலாங்க. நம்ம கடையில் போய் பூ வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நான் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி, அரளி பூச்செடி, எல்லா பூச்செடியுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பேன். அதுலேருந்து எப்பயுமே பூ வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சம்மங்கி பூவில் வந்துட்டு ஒரு வகை தான். நல்லா பெரிய பெரிய சைஸாக பூ பூக்குது. ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக பூத்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா சைஸ் வந்து பெருசாக இருக்குது. பார்க்குறதுக்கே இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த சம்மங்கியோட செவ்வந்தி அதை விட வந்துட்டு இது கொஞ்சம் வாசனை வந்து கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள் எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மஞ்சள் செடி இருக்குது, வாடாமல்லி இருக்குது. வாடாமல்லி பறித்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இது தாங்க இன்றைக்கான அறுவடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.